பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உடைய அடுத்த டாபிக் தான் வந்து ப்ரோனவுன். சரி, ப்ரோனவுன்னா என்ன? சிம்பிள். ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேர்ட்ஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன்ஸ். நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை வந்து நம்ம ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வேற விதமாக சொல்லணும் அப்படின்னா we call it as substitution for a noun. ஒரு நவுனுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போகிறது கிடையாது. வெறும் டைப்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இது நம்ம தனியாகவே ஒரு மாடியூலாக பார்க்க போகிறோம். அதில் டீட்டெயில்டாக டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் அதோட எக்ஸசைஸும் நம்ம பண்ணுவோம். சரி, என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரும். அது வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் டீட்டெயில்டாக போக போகிறதில்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நவுன்ஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். இன்காமன் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் இது தனியாகவே நம்ம ஒரு மாடியூலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனில் வந்து மீ, அஸ், யூ, ஹர், ஹிம் அப்படின்னு சில வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கே ஒரு டவுட் வரலாம், லைக் ஹீனா என்ன, ஹிம்னா என்ன அப்படின்றது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ ஹீ அப்படின்னா வந்து அவன் அப்படின்னு சொல்லலாம், ஹிம்னா வந்து பார்த்தீங்கன்னா அவனே அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியாகவே இருக்கக்கூடிய ஒரு மாடியூல்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுல நம்ம வேர்ட் கிளாஸில் இருக்கிறதால சும்மா ஒரு அவுட்லைன், இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ரோனவுன்ஸோடைய ஓவர்வியூ இங்க இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பொசெசிவ். பொசெசிவ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மை, அவர், மைன், அவர்ஸ், ஹிஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரோனவுன்ஸ் இருக்கு. சிமிலர்லி கோஸ் வித் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றது. அடுத்ததாக டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ல வந்து 4 டெமான்ஸ்ட்ரேட்டிவ் தான். திஸ், தட், தீஸ் அண்ட் தோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு தேவையான ப்ரோனவுன்ஸ் வந்து we call it as interrogative pronouns அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல வந்து எதெல்லாம் இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுனா இருக்குதோ அது எல்லாமே நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுனா கூட யூஸ் பண்ணலாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பத்தி டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு நவுனை பத்தி இன்னும் டீடைல்டா யூஸ் பண்ணுவோம். 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணி, அதாவது கன்ஜங்ஷனா கூட சில நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். டோன்ட் வரி அபவுட் திஸ். டீடைலா நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா இது ஒரு டாபிக்காவே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் இன்டெஃபினிட். இன்டெஃபினிட் அப்படின்னா நம்ம யாரை குறிப்பிடுறோம் அப்படின்னு தெரியாம யூஸ் இருக்கக்கூடிய ப்ரோனவுன்ஸ் எல்லாமே வந்து we call it as indefinite pronouns அப்படின்றது பார்க்கலாம். adjectives அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேர்ட் கிளாஸுடைய அடுத்த கம்போனன்ட். சரி, இங்கேயும் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போறது கிடையாது. வெறும் மீனிங் மட்டும் சொல்லிட்டு அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன என்பதான் பார்க்க போறோம். திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன்னா இதோடைய ஸ்பெசிஃபிக்கான, அதாவது இதோட தனியாகவே ஒரு மாடியூலாகவே வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்த வரக்கூடிய வீடியோஸில். அதில் உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் உடைய கிளியரான ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வாட் யூ மீன் பை an adjective? an adjective அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா add something to the meaning of a noun or a pronoun அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த நவுனை பற்றி குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நவுனை பற்றி பார்த்துட்டோம். நவுன் அப்படின்றது வந்து நேம்ஸ் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் அ திங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ரோனவுன்ஸ் என்பது வந்து சப்ஸ்டிடியூஷன் ஃபார் அ நவுன். அதாவது நான் நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோனவுன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ப்ரோனவுனையும் அந்த நவுனையும் குவாலிஃபை பண்ணுறதா இருந்தா, டிஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தா, இல்லை அதை பற்றி ஏதாவது சொல்றதா இருந்தா அப்போ we call it as an adjective. டோன்ட் வரி, இது ரொம்ப டீட்டெயில்டான ஒரு சாப்டர் தான். கண்டிப்பாக அட்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். அதை நம்ம தனியாக ஒரு மாடியூலாகவே பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனையும் டீட்டெயில்டாக நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ அட்ஜெக்டிவ்ஸில் எப்படிலாம் அட்ஜெக்டிவ்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆர் கேரக்டர் ஆஃப் அ பர்சன். ஒரு பர்சனை கேரக்டர் வைஸாவோ இல்லை குவாலிட்டி வைஸாவோ நான் யூஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணலாம். அடுத்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அ பிளேஸ். ஒரு பிளேஸோடைய நேச்சர், அது எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்றதா இருந்தால் கூட நான் அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் வே கிவிங் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்கும் நான்
adjectives யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த நைட் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப இருட்டா இருந்தது. இந்த கார் எப்படி இருந்தது ரொம்ப லக்ஸுரியா இருந்தது. இந்த மாதிரி பொதுவாகவே ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது இல்லை ஒரு குவாலிஃபை பண்றதுக்கு வந்து நம்ம இந்த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். மூட்ஸ் அண்ட் ஃபீலிங் ஆஃப் பீப்புள். ஸோ ஒரு ஃபீலிங்கை பற்றியோ இல்லை மூட்ஸை பற்றியோ ஒரு பர்சனோடைய மூடை பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இங்கே ஆங்க்ரி அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி கேர்ள், ரொம்ப கோவமான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றது. ஸோ அகெயின் இதை கேரக்டராக கூட நம்ம சொல்லலாம். இங்கே ஃபீலிங் கூட சொல்லலாம், இல்லை இப்போ கோவமா இருக்கா அப்படின்னு சொல்றது நம்ம அதை மூட சொல்றது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலர். இன்ஃபேக்ட் கலர் வந்து நிறைய பேர் வந்து நவுன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அட்ஜெக்டிவ்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த கலர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டில் தான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அதனால வந்து இந்த கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட் வந்து இங்கே அட்ஜெக்டிவாக வருது. அதே மாதிரி ஒரு வேர்ட் நவுன்ல இருந்தது அட்ஜெக்டிவாக மாறுது, அட்ஜெக்டிவ்ல இருந்து வேர்பா மாறி இது மாதிரி நிறையவே வரும். இப்போ நீங்களே ஜென்ரலாக ஒரு வேர்டை நீங்கள் டைப் பண்ணி டிக்ஷனரியில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் வந்து வேற வேற டேர்ம்ஸில் வரும். அது ஒரு அட்ஜெக்டிவாக வரலாம், ஒரு நவுனாக வரலாம். இது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கான்டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆரிஜின். இது எங்கேருந்து வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அமெரிக்கன் டிஷ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து வந்திருக்கு, அமெரிக்காலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம adjectives யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏஜ் அண்ட் நம்பர். ஸோ ஏஜை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நம்பரை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம adjectives யூஸ் பண்ணலாம். மெட்டீரியல் பற்றி சொல்லணும். ஸோ ஒரு மெட்டீரியல் எப்படிப்பட்டது, எதால் செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கூட நம்ம adjectives வந்து யூஸ் பண்ணலாம். சைஸ் அண்ட் ஷேப். ஸோ லேப்டாப் வந்து சின்ன லேப்டாப்பாக இருக்குது, ஸ்மால் லேப்டாப். பாக்ஸ் வந்து ரவுண்டாக இருக்குது, ஸோ ரவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது கூட நம்ம அட்ஜெக்டிவ்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ஸோடு வரும். நம்ம உடனே ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் வந்து நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு வேர்ப் அப்படின்னு நினச்சிப்போம். அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கன்னிங் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இடி ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் பார்க்கலாம். இங்கே இடி அப்படின்னு வந்து இது எல்லாமே வேர்ப்ஸ்ல தான் வரும் அப்படின்னு நம்ம கிடையாது. இங்கே அட்ஜெக்டிவ்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் கூட வரும், இடி ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் கூட வரும். ஸோ இங்கே டயர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறோம். கோஆர்டினேட் அட்ஜெக்டிவ்ஸ். கோஆர்டினேட் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னா நிறைய வேர்ட்ஸை வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டே அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நவுன், காமன் நவுன். அந்த நவுனை வந்து நான் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா பிரைட், சன்னி அண்ட் லாங் டே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஐ எம் யூசிங் மெனி அட்ஜெக்டிவ்ஸ் டு டிஸ்கிரைப் ஒன் நவுன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸாக கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், அட்ஜெக்டிவ்ஸ் எங்கே வரும், இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வரக்கூடிய வீடியோஸில் தனியாக ஒரு மாடியூலாகவே வந்து நம்ம பார்க்க போகிறோன்றதால அட்ஜெக்டிவ்ஸுடைய மீனிங் மட்டும் தான் இப்போ பார்த்துருக்கோம். இன் ஜெனரல் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது குவாலிஃபைஸ் அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன். ஒரு நவுனை பற்றியோ இல்லை ஒரு ப்ரோனவுனை பற்றியோ டிஸ்கிரைப் பண்ணும், குவாலிஃபை பண்ணுறது வந்து we call it as an adjective.